ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதியின் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது நேற்று எனக்கு வந்து பிரியாணி ஆர்டர் தாங்க, சிக்கன் பிரியாணி ஆர்டரு. இந்த சிக்கன் பிரியாணியை போடுறதுக்குள்ளே போதுண்டா சாமின்னு ஆயிடுச்சு. என்ன காரணம்னா பயங்கரமாக காற்று அடிச்சுது வெளியே. அதனால் அங்கே பாருங்க செட்டப்லாம் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு கம்பை போட்டு அதில் வந்து பெட்ஷீட்டை போட்டு செங்கலை வச்சா செங்கலையே அது தள்ளி விட்டுருது. ஒரு 10 டைம் செங்கலை தள்ளி விட்டுருக்கும். இந்த பக்கம் வலது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கேற்று இருக்குது. கேற்றுலேருந்து காற்று வருது. இந்த கேப்பில் இந்த சைட்லேருந்து காற்று வருது. ஐயய்யோ! நேற்று பிரியாணியை சுற்றி சுற்றி வந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நம்ம தீ போடும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நேரம் இடது பக்கம் வெடிக்குது. ஒரு நேரம் நம்ம இங்கே வலது பக்கம்னா வலது பக்கம் அந்த தீ வருது. அதாவது அந்த அதில் போடக்கூடிய அந்த வெங்காயம், தக்காளி இதே போட முடியல, நிற்க முடியல. பயங்கர காற்று அடித்து பயங்கர ஹீட்டு. சுற்றி சுற்றி நேற்று பிரியாணியை சுற்றி சுற்றி தான் போட்டிருந்துருக்கு. இந்த பிரியாணி ஆர்டர் யார் கொடுத்தா அப்படின்னாச்சுன்னா, போன வாரம் நம்மளுக்கு 1½ கிலோ சிக்கன் போட்டு 1½ கிலோ அரிசி போட்டு பிரியாணிக்கு வேணும்னாங்களா, அந்த கஸ்டமர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நேற்று ஆர்டர் கொடுத்துருந்தாங்கங்க. இதில் வந்து இவங்க வந்து என்னென்னா 1 கிலோ அரிசி போட்டு 1 கிலோ சிக்கன் போட்டு சிக்கன் பிரியாணி வேணும்னாங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் போட்டு சிக்கன் கிரேவியே வேணும் அப்படின்னு இருந்தாங்க. அதுவும் ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்புறம் மிளகு வறுவல் இருக்குல்ல, சிக்கன் மிளகு வறுவல் அதுவும் வந்து கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி அந்த ஐட்டமும் இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இது கூட தயிர் பச்சடி, முட்டை, பிரிஞ்சால் தொக்கு எல்லா ஐட்டமுமே ரெடி பண்ணோம். அந்த ரெடி பண்ண வீடியோலாம் நான் வந்து அடுத்த இதில் என்னென்னலாம் ரெடி பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த ஒரு பிரியாணியை போட்டு அதாவது நார்மலாக நம்ம வந்து ஒரு 45 நிமிஷம் ஒரு 25 மினிட்ஸில் முடிச்சுருவேன். இது முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சுது. அவங்கள்ட்ட வந்து அவங்க சொன்னாங்க எனக்கு 12:30லாம் வேணும்னாங்க. நான் சொல்லிட்டேன் 12:30க்கெலாம் கொடுக்க முடியாது, 1 மணிக்கு வாங்க அப்படின்னேன். ஆனால் நம்ம பிரியாணியெல்லாம் முடித்த பிறகு கால் பண்ண பிறகு தான் அவங்க வந்தாங்க. ஒரு 1:30க்கு போல் வந்து வாங்கிட்டு போனாங்கங்க. எப்படியோ சுற்றி சுற்றி சூப்பராக பிரியாணியை போட்டு நேற்று கொடுத்துட்டோம். மீதி வந்து என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போட்டு விடுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.